ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள காலி இடத்தில் சடலமாக கிடந்த காதல் ஜோடி. 150 சிசிடிவி கேமராக்களை அலசி ஆராய்ந்த போலீஸ். இளம் ஜோடியை பைக்கில் அழைத்துச் சென்ற இளைஞர். பைக் நம்பரை வைத்து கொடூரனை தட்டி தூக்கிய காவல்துறை. புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கலாம் என நினைத்து 1000 கனவுகளோடு இருந்த காதல் ஜோடியை துடிக்க துடிக்க கொன்றது ஏன்? கொலையான காதல் ஜோடிக்கும் கொடூரமாக கொன்ற கொலையாளிக்கும் என்ன சம்பந்தம்? நடந்தது என்ன? ஊருக்கு ஒதுக்குப்புறமா உள்ள ஒரு காலி இடத்துல ஒரு இளைஞரும் ஒரு இளம்பெண்ணும் கொடூரமான முறையில உயிரிழந்து கிடந்திருக்காங்க. அதை பார்த்த அந்த ஏரியா மக்கள் உடனே போலீஸுக்கு தகவல் சொல்லி இருக்காங்க. அடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் 2 சடலங்களையும் கைப்பற்றி ஹாஸ்பிட்டலுக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. தலை, கை, கால்னு உடம்புல பல இடங்கள்ல ரத்த காயங்கள் இருந்ததால கண்டிப்பா இது கொலைதாங்கிறது தெளிவாகிருச்சு. அடுத்து அவங்க யாரு என்னன்னு அந்த ஏரியா மக்கள் கிட்ட கேட்டப்போ யாருக்குமே எந்த விவரமும் தெரியல. அப்போ கண்டிப்பா அவங்க 2 பேரும் வெளியூர்காரங்களா தான் இருக்கணும்னு நினைச்ச போலீஸ் கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை அலசி ஆராய்ஞ்சாங்க. அதுல இறந்து போன இளைஞரும் இளம் பெண்ணும் ஒருத்தர் கூட பைக்ல போன காட்சி பதிவாகி இருந்திருக்கு. அந்த பைக்கோட நம்பரை வச்சு அந்த பைக் ஓனரை பிடிச்சு போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. கடைசியில அவன் தான் இந்த கேஸ்ல மெயின் அக்யூஸ்டாவே இருந்திருக்கான். குஜராத்தில் உள்ள கோடாங்கிற ஏரியாவை சேர்ந்த 25 வயசான அஜயும் 20 வயசான இளம் பெண்ணும் காதலிச்சிருக்காங்க. இவங்க காதல் விஷயம் அந்த பொண்ணோட வீட்டுக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனையாகி இருக்கு. அஜய்க்கு எங்க வீட்டு பொண்ணை கட்டி கொடுக்கவே மாட்டோம்னு பொண்ணோட பெற்றோர் திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவசரமா வேறொரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணத்துக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. தன்னுடைய காதலி கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு அஜய் படாத பாடுபட்டிருக்காரு. ஆனாலும் அவரால் எதுவும் பண்ண முடியாம போயிருக்கு. கடைசியில கல்யாணத்துக்கு முந்தின நாள் கல்யாண மண்டபத்துல இருந்து வெளியேறி அந்த பொண்ணு தன்னுடைய காதலன் அஜய தேடி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் நைட்டோட நைட்டா பஸ் ஏறி டக்கோருங்கிற ஏரியாவுக்கு போயிருக்காங்க. ஊர்ல இருந்து தப்பிச்சா மட்டும் போதும்னு நினைச்ச காதல் ஜோடி ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையாவது ஹெல்ப் கேட்டா அவங்க மூலமா விஷயம் பரவிரும்னு நினைச்சு யாருக்கிட்டையும் எந்த ஹெல்ப்பும் கேட்காம இருந்திருக்காங்க. டக்கோர் நகருக்கு போன 2 பேரும் முதல்ல தங்கறதுக்கு ஏதாவது பாதுகாப்பான இடம் வேணும்னு நினைச்சு 2-3 லாட்ஜுக்கு போயிருக்காங்க. ஆனா இவங்க 2 பேருக்கும் இன்னும் முறைப்படி கல்யாணம் ஆகாததால லாட்ஜில் ரூம் வாடகைக்கு கிடைக்கல. எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம ரோட்டோரமா உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருந்தப்ப பிரகாஷ் என்கிற சாக்கோ சந்துபாய்ங்கிறவரோட அறிமுகம் அஜய்க்கு கிடைச்சிருக்கு. காதல் ஜோடி 2 பேரும் தனியா சோகமா இருக்கிறத பார்த்து பிரகாஷ் வாலண்டரியா வந்து அவங்க கிட்ட பேச்சு கொடுத்திருக்கான். யாராவது உதவி பண்ணிட மாட்டாங்களான்னு காத்துக்கிட்டு இருந்த நேரத்துல பிரகாஷ் தானா வந்து பேசினதும் அஜய் அவனை அப்படியே முழுசா நம்ப ஆரம்பிச்சிருக்காரு. காதல் ஜோடியோட காதல் கதையை கேட்ட பிரகாஷ், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன், நீங்க தங்கறதுக்கு நான் உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லியிருக்கான். அடுத்து அஜயையும் அவர் காதலியையும் தன்னுடைய பைக்கிலேயே கூப்பிட்டுட்டு போயிருக்கான். டகோர் நகரத்துல இருந்து அலினாங்கிற ஏரியாவுக்கு போனவங்க அதுக்கப்புறம் அங்க இருந்து பக்கத்துல உள்ள மகிசாங்கிற ஒரு சின்ன கிராமத்துக்கு 2 பேரையும் கூப்பிட்டுட்டு போயிருக்கான். அங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமா உள்ள ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுட்டு போனவன் இது நம்ம இடம்தான் சொல்லி சின்ன டென்ட்டுக்குள்ள காதல் ஜோடிய தங்க வச்சிருக்கான். அங்கேயும் இங்கேயும் அலைஞ்ச டயர்ட்ல அஜயும் அவருடைய காதலியும் அங்க படுத்ததும் ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. தன்னோட வீடு பக்கத்துல தான் இருக்கு, ஏதாவது ஹெல்ப்னா உடனே கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஆனா நடு ராத்திரி திடீர்னு அங்க வந்த பிரகாஷ் ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்த அஜயோட தலையில இரும்பு கம்பியால ஓங்கி அடிச்சு கொடூரமா கொலை பண்ணியிருக்கான். இத பார்த்து பயத்துல கதறி துடிச்ச அந்த இளம்பெண்ணையும் பிரகாஷ் கண்மூடித்தனமா தாக்கியிருக்கான். வலி தாங்க முடியாம அந்த இளம்பெண் கொஞ்ச நேரத்திலேயே மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க.
அப்பவும் அடங்காத அந்த அரக்கன் மயக்கத்துல இருந்த இளம்பெண்ண ஈவு இரக்கமே இல்லாம பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான். இவங்கள உயிரோட விட்டா எப்படியும் நமக்கு பிரச்சனை தான்னு நினைச்சு தன்னுடைய வெறிய தீர்த்துக்கிட்ட பிறகு அந்த இளம்பெண்ணையும் இரும்பு ராடால அடிச்சு துடிக்க துடிக்க கொன்னிருக்கான். போலீஸ் விசாரிச்சப்ப அந்த காதல் ஜோடி லிஃப்ட் கேட்டாங்க. அதனால போற வழியில அவங்கள இறக்கி விட்டுட்டு போயிட்டேன், மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி சமாளிச்சிருக்கான் பிரகாஷ். ஆனா எங்க இருந்து அவங்கள வண்டியில ஏத்தன, எங்க இறக்கி விட்டேன்னு போலீஸ் கேட்டப்ப மாத்தி மாத்தி பதில் சொல்லியிருக்கான். அப்படி மாத்தி மாத்தி பேசினதும் போலீஸுக்கு அவன் மேல டவுட் இன்னும் அதிகமாகி இருக்கு. அதுக்கப்புறம் போலீஸோட ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு பிரகாஷ் மொத்த உண்மையையும் தானே கொட்டியிருக்கான். முழு விசாரணைக்கு அப்புறம் அந்த கொடூர அரக்கனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சந்தோஷமா நிம்மதியா புது வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம்னு நினைச்ச இளம் ஜோடிக்கு எங்க இருந்தோ வந்த ஒருத்தனால மிக கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு. எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் முன்ன பின்ன தெரியாதவங்களை நம்ப கூடாதுங்கிறத இந்த சம்பவம் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தி இருக்கு.